Hello guys, greetings of the session. So let's get started. In this video, we are going to learn about how to show notification. எப்படி வந்து ஒரு ஆண்ட்ராய்ட் ஆப் நோட்டிஃபிகேஷன் ஷோ பண்ணுறது பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளாக பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் வித் த அவுட்புட். ஃபர்ஸ்ட் நான் ரன் பண்ணுறேன். ஐ ஹேவ் த கோட் ஆல்ரெடி. ஸோ வாட் யூ ஆர் சீயிங் ஆன் த ஸ்க்ரீன் இஸ் மை மொபைல். ஐ ஹேவ் அ பட்டன். நம்மள்ட்ட ஒரு ஆப் ரன் பண்ணியிருக்கேன். அதில் ஒரு சின்ன ஒரே ஒரு பட்டன் தான் இருக்கு, வேறு எதுவுமே கிடையாது. இதை கிளிக் பண்ணால் நான் ஒரு நோட்டிஃபிகேஷன் ஷோ பண்ண போகிறேன். ஓகேவா? நானே ப்ரோக்ராம் பண்ணது ஒரு சிம்பிள் நோட்டிஃபிகேஷன். அதுல என்னென்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஒரு டைட்டில் இருக்கும், ஒரு சப்டைட்டில் இருக்கும், அண்ட் தென் ஒரு லார்ஜ் இமேஜ் இருக்கும், ஒரு ஸ்மால் இமேஜ் இருக்கும், அஸ் வெல் அஸ் ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி இருக்கும். அதை கிளிக் பண்ணா இட் ஹேப்பன் சம்திங். இது வேற ஒரு ஆக்டிவிட்டி போகும். எப்படி நம்ம மெயில் கிளிக் பண்ணா மெயில் ஓப்பன் ஆகுதோ, எப்படி வாட்ஸ்அப் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ண வாட்ஸ்அப் ஓப்பன் ஆகுதோ, அந்த மாதிரி ஃபங்க்ஷனாலிட்டி போட்டிருக்கும். இது எல்லாமே ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும். வெரி சிம்பிள். ஸோ வென் ஐ கிளிக் த பட்டன் and we are getting one notification, right? You see at the swipe down பண்ணோம் அப்படின்னா என்னென்ன இருக்கு? You can also learn Android. அதான் டைட்டில். Contact Android manifested today is the message. இதுதான் small icon, இதுதான் large icon. And also when I click the button, it is taking us to the new application. Actually இந்த பட்டனை கிளிக் பண்ணா என்ன கோடிங் போட்டிருக்கேன் அப்படின்னா, கேமரா ஓப்பன் பண்ற மாதிரி கோடிங் போட்டிருக்கேன். Here you go. திடீர்னு ஃப்ரண்ட் கேமரா ஓப்பன் ஆனா பயமா இருக்கும்ல? ஃபைன். எஸ், திஸ் இஸ் இட். திஸ் இஸ் த அவுட்புட். இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இந்த கோடிங் என்ன, ஐம் கோயிங் டு எக்ஸ்பிளைன் த கோட். ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். திஸ் இஸ் த அவுட்புட். கோடிங் பார்ட் போலாம், டீச்சிங் பார்ட் போலாம். ஸோ ஹியர் இட் இஸ். திஸ் இஸ் யுவர் ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ. ஸோ கோடிங் பொறுத்த வரைக்கும் இதுதான் பட்டன் லிசனர். நான் ரொம்ப டெக்னிக்கலா போகாம ரொம்ப சிம்பிளா எல்லாத்துக்கும் புரியுற மாதிரி சொல்றேன். இதுதான் வந்து பட்டன் லிசனர். வென் ஐ கிளிக் த பட்டன், இந்த பிளாக் தான் வந்து எக்ஸிக்யூட் ஆகுது. ஓகே, இதுல வந்து நான் சொல்றதை மட்டும் கவனிச்சிங்கன்னா, ஃபர்ஸ்ட் பார்த்தா பெரிய நிறைய கோடிங் இருக்க மாதிரி தெரியும். பட் நான் சொல்றதை மட்டும் கவனிங்க, ரொம்ப சிம்பிள். ஸோ இங்க கடைசியா ஒருத்தர் இருக்காரு இல்லையா, நோட்டிபிகேஷன் மேனேஜர். இவர் தான் வந்து ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஷோவிங் நோட்டிபிகேஷன் இன் ஆண்ட்ராய்டு. ஆண்ட்ராய்டை பொறுத்த வரைக்கும் ஒரு ப்ராசஸ் பண்றதுக்கு ஒரு ப்ரீடிஃபைன்டு கிளாஸ் இருக்கும். எப்படி ஒரு கவர்மெண்ட்டுக்கு எஜுகேஷன் மினிஸ்டர் இருப்பாரு, அவர் எஜுகேஷன் பார்த்துப்பாரு. அப்புறம் ஃபினான்ஸ் மினிஸ்டர் இருப்பார், ஃபினான்ஸ் பார்த்துப்பாரு. அதே மாதிரி ஆண்ட்ராய்ட்லயும் டிஃப்ரெண்ட் கிளாஸஸ் இருக்கும். ஸோ வாட் எவர் யூ வாண்ட் டு பர்ஃபார்ம், அந்த கிளாஸ்க்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுவீங்க. அந்த ஆப்ஜெக்ட் மூலமா என்ன பண்ணுவீங்க, யூ பர்ஃபார்ம் த கரஸ்பாண்டிங் ஆப்ரேஷன். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் எஸ்எம்எஸ் அனுப்பணும் அப்படின்னா எஸ்எம்எஸ் மேனேஜருக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுவீங்க. அந்த ஆப்ஜெக்ட் மூலமா யூ சென்ட் த எஸ்எம்எஸ். அதே மாதிரி நம்ம இன்டென்ட் நம்ம என்ன பார்க்கலாம் எனக்கு இந்த வீடியோல. பட் இன்டென்ட் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இஃப் யூ வாண்ட் ஸ்விட்ச் பிட்வீன் ஆக்டிவிட்டி அப்படின்னா வி யூஸ் இன்டென்ட். அது சரியா? ஸோ அதே மாதிரி இஃப் யூ வாண்ட் டு ஷோ நோட்டிஃபிகேஷன் இன் யுவர் ஆண்ட்ராய்ட் ஆப், இவர் தான் நோட்டிஃபிகேஷன் மேனேஜர் தான் போய் சொல்லணும் நீங்க. ஓகேவா? ஸோ ஆஸ் யூஷுவல் I am creating object for this class like this. I mean declaring the and initializing it. So event போய் என்ன சொல்லணும் அப்படின்னா, ஒரு நோட்டிஃபிகேஷன் ட்ரிகர் பண்ணுங்கன்னு சொல்லணும். யூ சி, இதை இங்கே டிக்ளேர் பண்ணியிருக்கேன் அண்ட் தென் அது இங்கே கீழே தான் யூஸ் பண்ணியிருக்கேன். சி, ஐ எம் டிக்ளேரிங் ஹியர் அண்ட் தென் கீழே வந்து அதை யூஸ் பண்ணியிருக்கேன். என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, நோட்டிஃபிகேஷன் மேனேஜர் நோட்டிஃபை சார் ஒரு நோட்டிஃபை பண்ணுங்க அப்படின்னு சொல்றோம். என்ன நோட்டிஃபை பண்ணணும் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா, இதை போய் பண்ணுங்கன்னு சொல்றோம். எம் பில்டரை வந்து நீ ட்ரிகர் பண்ணு, ஷோ பண்ணுன்னு சொல்றோம். ஓகே, வாட் இஸ் திஸ் எம் பில்டர்னு பார்த்தோம் அப்படின்னா, எங்க டிக்ளேர் பண்ணியிருக்கோம், இங்க டிக்ளேர் பண்ணியிருக்கோம். எம் பில்டர்ன்றது என்ன அப்படின்னா, அதுதான் வந்து நோட்டிஃபிகேஷன் காம்பேக்ட் டாட் பில்டர். ஓகே, ஸோ நான் வந்து நோட்டிஃபிகேஷன் ட்ரிகர் பண்ணுன்னு சொல்லிட்டேன். என்ன பண்ணுன்னு சொல்லணும்ல மேனேஜர்கிட்ட. என்ன டைட்டில் வரணும், என்ன மெசேஜ் வரணும், என்ன ஃபங்க்ஷனாலிட்டி வரணும், அதெல்லாம் நான் சொல்லணும் இல்லையா? அதெல்லாம் என்ன பண்றோம் அப்படின்னா, இதான் சொல்றோம். ஒரு நோட்டிஃபிகேஷன் காம்பேக்ட் டாட் பில்டருக்கு வந்து ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி அந்த வேரியபிளுக்கு நான் செட் பண்றேன். வாட் சுட் பி த ஸ்மால் ஐகான். ஓகே, சின்னதா ஒரு மேல ஐகான் வந்துச்சு இல்லையா? வாட் சுட் பி த ஸ்மால் ஐகான், what should be the title, what should be the large icon. Okay, actually அந்த ஐகான் நான் என்ன யூஸ் பண்ணிருக்கேன் அப்படின்னா, ஒரு பேனர். இந்த இதான் ஐ வில் ஷோ யூ தட். ஸோ இதுதான் வந்து ஒரு அந்த இதில் நான் ஷோ பண்றேன். ஓகே, அந்த நோட்டிஃபிகேஷன்ல ஷோ பண்றேன். இந்த ஒரு இமேஜ் நான் ஷோ பண்றேன். நானும் ரெடி பண்ணது தான் சும்மா. எஸ், கமிங் பேக் ஹியர். ஸோ தட் இஸ் அ டைட்டில். ஐம் சிம்பிளி தான் புரியுற மாதிரி இருக்கு பார்த்தீங்களா? செட் டைட்டில், செட் மெசேஜ், செட் த கான்டெக்ட் சொல்றோம். ஸோ இதெல்லாம் ரெடி பண்ணிட்டு as well as அந்த ஃபங்க்ஷனாலிட்டி இருக்கு இல்லையா, என்ன எங்க போகணும் அப்படின்ட்டு, அதுக்கு என்ன பண்றோம் அப்படின்னா இன்டென்ட். ஆக்சுவலா இந்த கோடிங் நீங்க புரிஞ்சுக்கணும், ரொம்ப டீப்பா போகணும்லாம் அவசியம் இல்லை. ஆண்ட்ராய்டு பொறுத்தவரைக்கும் எவ்ரி திங் இஸ் அ பேக்கேஜ் ஆஃப் கோட். இந்த கோட் வந்து இதை பண்ணு நீ தெரிஞ்சுட்டா போதும். ஈவன் இஃப் யூ டோன்ட் நோ எந்த கோடிங் என்ன பண்ணணும் தெரியலனாலும் கூகுளில் போய் சர்ச் பண்ணுங்க. அண்ட் ஐ மீன் ஆண்ட்ராய்டு கோட் டு ஷோ நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா யூ கெட் த பேக்கேஜ் ஆஃப் கோட்ஸ். அது அப்படியே தூக்கி பட்டன் லெசனுக்குள்ள போடுங்க, யூ கெட் த நோட்டிஃபிகேஷன் அண்ட் தென் யூ கேன் மாடிஃபை இட் ஆஸ் பர் யுவர் நீட். டைட்டில் மாத்தலாம், இமேஜ் மாத்தலாம். இதெல்லாம் வந்து சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் ட்ரிகர் பண்றேன். ஒரு பட்டன் கிளிக் பண்ணா ட்ரிகர் பண்றேன். as well as
நமக்கு ரியல் டைம்ல எப்படி இருக்கும் அப்படின்னா எப்படி சொல்றது, டைனமிக்கா இருக்கும். இப்போ வாட்ஸ்அப் வருது அப்படின்னா வர்ற மெசேஜ் நோட்டிஃபிகேஷன் ஷோ ஆகும். ஸோ தட்ஸ் டைனமிக். ஐ திங்க் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் தட், ரைட்? ஓகே, ஸோ தட்ஸ் இட். சோ ஃபார் இவட்ட போய் என்ன சொல்றோம் அப்படின்னா, நீ நோட்டிஃபிகேஷன் டிஸ்பிளே பண்ணுன்னு சொல்றேன், நோட்டிஃபை பண்ணுன்னு சொல்றேன். என்ன டிஸ்பிளே பண்ண அப்படின்னா இதை போய் டிஸ்பிளே பண்ணுன்னு சொல்றேன். இதுல என்னென்ன கொடுக்குறோம் அப்படின்னா இதெல்லாம் டிஃபைன் பண்றோம். இதான் என்ன கான்டெக்ட் இருக்கணும், என்ன மெசேஜ் இருக்கணும், எந்த லார்ஜ் இமேஜ் இருக்கணும், எந்த லார்ஜ் இமேஜ் இருக்கணும், எந்த ஸ்மால் இமேஜ் இருக்கணும், இதெல்லாம் கொடுக்குறோம். அந்த ஸ்டைல் என்ன மாதிரி வரணுங்கிறது பிக் பிக்சரா வருது இல்லையா, அது இதனால தான் வருது. ஸோ இதெல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ கிளிக் பண்ணா என்ன நடக்கணும்னு சொல்லணும் இல்லையா, அது எங்க சொல்றோம் அப்படின்னா இந்த 3 லைன்ல சொல்றோம். ஓகே, என்ன வாட் இஸ் திஸ் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஓகே, ஸோ என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஒரு ஆண்ட்ராய்டுல வந்து ஒரு விஷயத்த வந்து 1000 வழியில பண்ணலாம். பட் ஒரு ஸ்கிரீன்ல இன்னொரு ஸ்கிரீன் போகணும் அப்படின்னா இன்டென்ட் இருக்கார் இல்லையா, இவர் தான் ஹெல்ப் பண்ணி ஆகணும். இவர்கிட்ட நீங்க எங்க இருந்து எங்க போகணும்னு சொல்லணும். ஏன் இன்டென்ட் யூஸ் பண்றோம் அப்படின்னா, நீங்க நோட்டிபிகேஷன் கிளிக் பண்ணா அது ஒரு ஆக்டிவ்ல இருந்து இன்னொரு ஆக்டிவ் போகுது. ஸோ தட் இஸ் வை ஐ எம் கிரியேட்டிங் ஆப்ஜெக்ட் ஃபார் த இன்டென்ட் அஸ் வெல் அஸ் நான் டிஃபைன் பண்றேன் எங்க இருந்து எங்க போகணும். இந்த ஆக்டிவிட்டில இருந்து மெயின் ஆக்டிவிட்டி போக சொல்றேன். சம் ஆக்டிவிட்டில இருந்து இன்னொரு ஆக்டிவிட்டி போக சொல்றோம். தட்ஸ் வாட் வி ஆர் பாசிங் ஹியர். இன்டென்ட் நீங்க ஆல்ரெடி கத்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அஸ் வெல் அஸ் இந்த இன்டென்ட்டுக்கு என்ன பண்றோம் அப்படின்னா பெண்டிங் இன்டென்ட் கொடுத்துறோம். பெண்டிங் இன்டென்ட் யாரு அப்படின்னா இது ஒரு மைண்ட் மாதிரி. when you step on it அது வந்து எக்ஸ்ப்ளோர் ஆகும் இல்லையா, அதே மாதிரி தான் எனக்கு வந்து இன்டென்ட் மட்டும் கொடுத்து ஸ்டார்ட் ஆக்டிவிட்டி கொடுத்தேன் அப்படின்னா உடனே ட்ரிகர் ஆயிரும். எனக்கு அப்படி தேவையில்லை. when I click on the notification அப்பதான் வரணும் இல்லையா. ஸோ இட் should happen in the future. ஸோ என்ன பண்றோம், இன்டென்ட்டை பெண்டிங் பண்றோம். அந்த இன்டென்ட் தூக்கி பெண்டிங் இன்டென்ட் கொடுத்தோம் அப்படின்னா ஸோ திஸ் பெண்டிங் இன்டென்ட் வில் டேக் கேர் ஆஃப் ஒரு கண்ணி வெடி மாதிரி ரெடியா வச்சிட்டோம் அப்படின்னா எப்போ நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்றாங்களோ அப்போ இந்த இன்டர்நெட் ட்ரிகர் பண்ணிவிடும். தட் இஸ் வை த நேம் இட்ஸ் இட்ஸ் a பெண்டிங் இன்டென்ட், ரைட்? பெண்டிங் இன்டென்ட், ரைட்? அதை தூக்கி ஆட்டோ கொடுத்தோம் அப்படின்னா இன்பெல்டட் கொடுத்துட்டோம். ஸோ எம்பெல்டட் இப்போ எல்லாமே இருக்கு, டைட்டில் என்ன பண்ணணும் ஃபங்க்ஷனாலிட்டி எல்லாமே இருக்கு. ஸோ திஸ் ஷுட் பி இனஃப். இதுதான் வந்து ஒன் ஆஃப் த பார்ட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் மேனேஜர். ஸோ இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் ஐடின்னு ஒன்று இருக்கு. இதை பத்தி நான் பேசுறேன். ஐ வில் டாக் அபவுட் தட். as of now these lines are responsible for the title, message, large icon, small icon, and then functionality. I hope this is clear. If you have any doubt, let me know in the chat window. In the comment section. I'll see and reply. I will try to reply every comment, all the comments as much as I can. ஸோ இதுக்கு மேல என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இது என்ன சொல்றாங்க அப்படின்னா நம்ம சர்ச் பண்றோம். இந்த கோடிங் உள்ளலாம் நீங்க போகாதீங்க, ரொம்ப சும்மா லைன் ஆஃப் கோட் தான். அதாவது ஆண்ட்ராய்டு வெர்ஷன் ஓரியோக்கு அப்புறம் நீங்க செப்பரேட்டா நீங்க வந்து இது பண்ணலாம். எப்படி அப்படின்னா let me see if I can show you some example. I think I can show. Okay, yeah. Let me share my mobile on the screen. So this is எப்படி போனேன் அப்படின்னா ஒரு குரோம் ஆப் இன்ஃபோ போனீங்க அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும் இல்லையா. ஸோ நீங்க பிஃபோர் ஓரியோ வந்து ஒன்னு அப்ளிகேஷன், ஒரு ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன் வந்து நோட்டிபிகேஷன் ஃபுல்லா நீங்க க்ளோஸ் பண்ணலாம், அப்படி ஃபுல்லா நீங்க ஆன் பண்ணலாம். போய் தனித்தனியாலாம் வந்து நீங்க ஆஃப் பண்றது ஆன் பண்றதுலாம் முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வாட்ஸ்அப்ல போயிட்டு ஆப் இன்ஃபோ நோட்டிபிகேஷன்ல போனீங்க அப்படின்னா நிறைய இருக்கும். யூ கேன் டிசேபிள் ஒன்லி குரூப் நோட்டிபிகேஷன் மட்டும் பண்ணலாம். அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் இது பண்ணலாம் இல்லையா. இந்த ஃபீச்சர், இந்த ஆப்ஷன் எப்போ இருந்து அவைலபிள் இருக்கு அப்படின்னா ஆஃப்டர் ஓரியோ தான். அதான் செக் பண்றோம். இஃப் இட் இஸ் ஆஃப்டர் ஓரியோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நோட்டிபிகேஷன் சேனல் ஆட் பண்ணணும். கமிங் டு த நெக்ஸ்ட் ஸ்டெப், நெக்ஸ்ட் பார்ட் ஆஃப் நோட்டிபிகேஷன். இது என்ன நோட்டிபிகேஷன் சேனல் அப்படின்னா இதுதான் நோட்டிபிகேஷன் சேனல். இது ஒரு சேனல். ஆக்டிவ் டவுன்லோட்ஸ், இன்காக்னிட்டோ, பிளே மீடியோ, ப்ரௌசர், இந்த மாதிரி நீங்க நிறைய நோட்டிபிகேஷன் சேனல் ஆட் பண்ணிக்கலாம். வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் கிரியேட்டிங் டிஃப்ரெண்ட் சேனல்ஸ்? செப்பரேட்டா. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வாட்ஸ்அப்ல குரூப் நோட்டிபிகேஷன் மட்டும் நீங்க மியூட் பண்ணலாம் இல்லையா. அண்ட் தென் ஒரு பர்டிகுலர் பர்சனோட நோட்டிபிகேஷன் மியூட் பண்ணலாம். இந்த மாதிரி செப்பரேட்டா பண்றதுக்கு நீ செப்பரேட் சேனல் கிரியேட் பண்ணி அந்த சேனலை மட்டும் நீங்க மியூட் பண்ணிக்கலாம். தட் இஸ் த பர்பஸ் ஆஃப் சேனல். ரொம்ப டீப்பா போகாதீங்க. இப்போதைக்கு இந்த சேனல் என்ன அப்படின்னா இதுல என்னென்ன இருக்கும் அப்படின்னா ஒரு ஐடி இருக்கும், ஒரு சேனல் ஐடி இருக்கும், ஒரு நோட்டிபிகேஷன் ஐடி இருக்கும், சேனல் நேம் இருக்கும். நீங்க என்னென்ன கொடுத்துக்கலாம், குரூப் நோட்டிபிகேஷன், டவுன்லோட் நோட்டிபிகேஷன், பேக்கப் நோட்டிபிகேஷன், அந்த மாதிரி கொடுத்துட்டு சும்மா இம்பார்ட்டன்ஸ் ஹையா லோவா அந்த மாதிரி கொடுத்துட்டு அவ்வளவுதான். இந்த ஜஸ்ட் நம்ம ரெடி பண்றோம், நோட்டிபிகேஷன் ஐடி ரெடி பண்றோம். ஏன்னா நீங்க அந்த நோட்டிபிகேஷன் மேனேஜருக்கு 2 பேராமீட்டர் தரணும். ஒன்னு வந்து நோட்டிபிகேஷன் அந்த ஐடி அண்ட் தென் அந்த எம்பில்டர். தட்ஸ் ஆல். இதை நான் எங்க கொடுத்துருக்கேன் அப்படின்னா பட்டன் லிஸ்னர் பட்டன் லிஸ்னர் கொடுத்துருக்கேன். இவ்வளவுதான் கோடிங். ஆக்சுவலா நோட்டிபிகேஷன் மெத்தட் டிக்ளேர் பண்ணி இன்சைஸ் பண்றோம், அடுத்து அதை ஷோ பண்றோம்,
அவர்கிட்ட போய் 2 பேராமீட்டர் நீங்க கொடுக்கணும். ஒன்று வந்து எம் பில்டர், அதுல வந்து என்ன 5 பேராமீட்டர் பிளஸ் இதெல்லாம் இருக்கும். as well as நோட்டிஃபிகேஷன் ஐடி கொடுக்குறோம். ஐடியில் என்ன இருக்கும் அப்படின்னா சேனல் இருக்கும், சேனலோட டீடைல்ஸ். தட்ஸ் இட், வி ஹவ் காட் த நோட்டிஃபிகேஷன். இவ்வளவுதான் நோட்டிஃபிகேஷன். ஆக்சுவலா இதுக்கு மேலே நீங்க நிறைய விஷயம் பண்ணலாம். நோட்டிஃபிகேஷன்ல போயிட்டு பட்டன் ஆட் பண்ணலாம், மேல மேல நீங்க பண்ணலாம். ஸோ பட் திஸ் இஸ் த பேசிக்ஸ். கோடிங் ஜாவா தெரிஞ்சவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். சுத்தமா ஒண்ணுமே தெரியாதவங்களுக்கு ஏதோ நிறைய கோடிங் பார்த்த மாதிரி இருக்கும். பட் ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸி தான். ஓகே, ஸோ see you in the next topic. Bye bye. Try to subscribe. It's என்னையும் சொல்ல வச்சிட்டீங்கல்ல. See you guys.